கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உபாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? கலங்காதே, கர்த்தர் உன் கடனை அடைப்பார் என்று நான் பேச விரும்புகிறேன். ஒருவேளை இன்னைக்கு கடன் பிரச்சனையினால இந்த மெசேஜை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நான் கடை பிசினஸ் பண்றேன் பிரதர், அதுல சரியான வருமானம் வராததுனால அந்த வருமானத்துக்கு ஈடு செய்யும்படி நான் வட்டி மேல வட்டி வாங்கி அது இன்னைக்கு குட்டி போட்டு கழுத்து வரைய வந்து நிக்குதுன்னு சொல்றியா? ஏதோ ஒரு பிசினஸ பண்ணினதுனால நிறைய கடன் வந்துருச்சு பிரதர்னு சொல்றியா? பிரதர், நான் படிக்கிறதுக்காக லோன் எடுத்தேன், எனக்கு வேலை கிடைக்கல, அந்த லோனையும் கட்ட முடியாம இருக்கிறேன்னு சொல்றியா? ஓ, இன்னைக்கு பிரதர் வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்கினேன் பிரதர், அந்த லோனை கட்ட முடியலன்னு சொல்லி கடன் பிரச்சனையில தவித்து கொண்டிருப்பனா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீயோ இனி கடன் வாங்குவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ உன் கடனை அடைக்கக்கூடிய வழியை தேவன் திறப்பா. வேதத்திலையும் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல இப்படி எழுதி இருக்குது, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளையும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். வேதத்துல பாத்தீங்களா? ஒரு விதவையான பெண் கணவனை இழந்து தன் 2 பிள்ளைகளையும் கடங்காரங்க எல்லாம் பிடிச்சிட்டு போகிற ஒரு நிலைமை. எல்லாம் மிளகு டப்பா, மல்லி டப்பா, பீரோ, பேங்கு, பர்ஸு எல்லாமே காலியான நிலைமை. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா அந்த எலிசா என்கிற ஒரு தேவ ஊழியர் அவர்களுக்காக ஜெபித்த ஆரம்பித்த போது காலியான பாத்திரங்கள் நிரம்பி அந்த வருமானம் அவளுக்கு கடனை அடைக்கிறதுக்கு போதுமானதா இருந்தது. இன்னைக்கு என் ஆவியில பார்க்கிறேன், கடனை அடைக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். ஒருவேளை கடன் பிரச்சனையில இதை நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? பிசினஸ்ல கடனோட இருக்கிறியா? வீட்டு கடனோட இருக்கிறையா? உன் படிப்பு கடனோட இருக்கிறையா? கைமாத்தா பணம் வாங்கின பிரதர், நான் வாங்கினது ஏதோ கம்மி தான், ஆனா நான் வட்டி மேல வட்டி கட்டி என்னால தாங்க முடியலன்னு பைக்கு டியூ போகுது, வீட்டு டியூ போகுது, அப்படி நிறைய லோன் போயிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஐடில வேலை செய்யறவங்களையெல்லாம் பார்த்தா நிறைய பேருக்கு போராமையா இருக்கும்ல, ஆனா அவங்க வாழ்க்கை ரொம்ப பரிதாபங்க. 1ஆம் தேதி சிலருக்கெல்லாம் கை நிறைய சேலரி வரும், 10ஆம் தேதிக்கு முன்னாடி இவன் கையில இருந்து 1 ரூபா எடுக்க முன்னாடியே பாதி பேர் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? வீட்டு லோன்னு பிடிச்சிடுறாங்க, எஜுகேஷன் லோன்னு பிடிச்சிடுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் பிடிச்சிட்டு கையில வர்றது கொஞ்சம்தான். 10ஆம் தேதிக்குள்ள அதெல்லாம் போயிருதுங்க. ஆனா இன்னைக்கு நான் ஜோம் பண்றேன், கடன் நிமித்தம் தற்கொலை பண்ணலான்னு இருக்கிறியா? கடன் மத்தியில வீட்டை பூட்டிட்டு ஆளே இல்லைன்னு சொல்றியா? போன் வந்தாலே பயமா இருக்குன்னு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு பதுங்கி பதுங்கி வாழ்றேன் பிரதர், ஒளிந்து ஒளிந்து வாழ்கிறேன் பிரதர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? இந்த நிலைமைக்கு ஒரு மாற்றம் வரும். கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கிற கடனை அடைக்கக்கூடிய ஒரு வழியை திறந்து விடுகிறார் இயேசுவின் நாமத்தினால. நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன்.
ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கடனின் நிமித்தம் நிறைய நெருக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.